மதுரை ஆதீனம் சென்ற கார் விபத்துக்குள்ளான தொடர்பாக கள்ளக்குறிச்சி போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னர் மதுரை குருமகா சன்னிதானம் ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமய காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வுக்காக வந்திருந்தார். ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருந்தார். தன்னை கொலை செய்ய முயற்சி என்றும் குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதற்கு தற்போது காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் இளையராஜா இணைப்பில். இளையராஜா, காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய விளக்கம் என்ன? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். மதுரையிலிருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக மதுரை ஆதீன வாகனம் நேற்று காலை 9:45 மணிக்கு சென்னைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த வாகனம் உளுந்தூர்பேட்டை சர்வீஸ் சாலையில் உள்ள ரவுண்டானா பகுதியில் திரும்பிய போது பின்னால் வந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து சென்னைக்கு சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மதுரை ஆதீனம் கார் பின்பகுதியில் லேசானதாக உரசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் சென்னை SRM கல்லூரியில் நடைபெற உள்ள சைவ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த மதுரை ஆதீனம் உட்பட யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விபத்து குறித்து மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் செய்தி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து மதுரை ஆதீனத்தை பற்றி சமூக வலைதளத்தில் தவறாக பரப்புவோர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மதுரை ஆதீனம் விபத்து குறித்து CCTV காட்சிகள் அடிப்படையில் தான் இந்த செய்திகளை வெளியிடுகிறோம் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மதுரை ஆதீனமோ அவரை சார்ந்தவர்களோ யாரும் புகார் அளிக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் சமூக வலைதளத்தில் அவரை பற்றி தவறுதலாக பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த மதுரை ஆதீனம் விபத்து குறித்து CCTV காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.